மறைமுகமான பேரம் மூலமாக உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து கட்சியில் இணைக்கும் மிகப்பெரிய நாடகத்தை தமிழ்நாடு அரசு செய்து வருவதாக வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். நிச்சயமா இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில எப்படியெல்லாம் வேற வேற கட்சிகள் இருக்கக்கூடிய நபர்களை ராஜினாமா பண்ண வைக்கிறது, அவங்களோட கட்சி கொண்டு வர்றது அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அதனால தூய்மையான ஆட்சியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மறைமுக பேரத்திலேயும் வேற அழுத்தங்கள் வாயிலாக கட்சியினுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் ராஜினாமா பண்ண வச்சுட்டு இவங்களுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்கிறதுக்காக ஒரு பெரிய நாடகத்தை இந்த கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நீங்க கூட்டணி கிட்ட ஆதரவு வாங்கிட்டா கவர்மெண்ட் நடத்துறீங்க. ஆனா குறுக்கு வழியில தன்னோட கவர்மெண்ட்டுக்கு பெரும்பான்மைக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு இவ்வளவு குறைந்த காலத்துல பண பேரம், அதிகார பேரம் எல்லாம் இந்த கட்சி செய்யுது. ஆளுங்கட்சி ஆன உடனே இவங்க பண்றாங்கன்னா உண்மையாகவே இவர்கள் புதிதா ஆட்சிக்கு வந்திருக்கலாம், புதிய நபர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனா இவங்க செயல்படுறதை பார்க்கும்போது இது உண்மையாகவே அவர்கள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்புக்கு மரியாதை தருகிறார்களா, ஜனநாயக ரீதியில் நடந்து கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு அச்சத்தையே உருவாக்கி இருக்கு இந்த செயல்பாடு.